குறித்து பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து தொடர்ந்து பேசுவேன் என புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பெரியார் குறித்து பேசியதற்கான ஆதாரங்கள் அனைத்தையும் திமுகவை வைத்துக் கொண்டு என்னிடம் கேட்டால் எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பி பேசினார். மேலும் திராவிடம் குறித்து பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து தொடர்ந்து பேசுவேன் என்றும் திராவிடத்திற்கு ஆதரவாக பேசுபவர்களை எதிர்ப்பதுதான் சீமானுடைய கொள்கை என்றும் தெரிவித்தார். சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களை தூக்கில ஒழிக்கிறது தான். திராவிடம்னு பேசுறவங்களை ஒழிக்கிறது தான் என் கொள்கை. வேற ஏதாவது பெரியாரை அதனாலதான் உங்களோட கொள்கை என்னன்னு கேட்கறேன். கொள்கை என்ன? பெரியாரை எதிர்க்கிறது. உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியார் வெட்டி சாய்க்கிறது. கட்சி கரைந்து வருவதால் எந்த ஒரு சூழலிலும் டங்ஸ்டன் திட்டம் வராது என பொதுமக்களிடம் அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்தார். மதுரையில் டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக விவசாயிகள் பேரணி நடத்தி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இன்று அரிட்டாப்பட்டி, வள்ளலப்பட்டி உள்ளிட்ட கிராம பகுதி மக்களை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டவர்கள் சந்தித்து டங்ஸ்டன் திட்டம் கட்டாயம் வராது என விளக்கம் அளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மூர்த்தி, டங்ஸ்டன் திட்டம் கட்டாயம் நிறைவேற்றக்கூடாது என சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளதாகவும், எந்த ஒரு சூழலிலும் டங்ஸ்டன் திட்டம் அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட மேலூர் பகுதியில் வராது எனவும் பொதுமக்களிடம் உறுதியளித்தார். பர்மிட் இன்றி தமிழக எல்லைக்குள் வந்து சபரிமலை பக்தர்களை ஏற்றிச் சென்ற கேரள ஆம்னி பேருந்தை தமிழக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக கேரளா எல்லையான வாளையார் செல்லும் வழியில் தமிழக RDO செக் போஸ்ட் உள்ளது. இந்த நிலையில் திருமலையாம் பாளையம் அருகே கேரளா பதிவின் கொண்ட ஆம்னி பேருந்து தமிழக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் டிராவல்ஸ் உரிமையாளர்கள் சிறைப்பிடித்து திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அவர்கள் கூறும்போது, கேரளாவில் இருந்து உரிய பர்மிட் இல்லாமல் தமிழக எல்லைக்குள் வந்து இங்கு இருக்கும் ஐயப்ப பக்தர்களை சபரிமலைக்கு அழைத்து செல்வதை கேரளா ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வாடிக்கையாக கொண்டு உள்ளனர். இதனை தடுத்து நிறுத்தி RDOவிடம் கொண்டு சென்று முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் இதை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரியார் குறித்து அவதூறு பரப்பியதாக கூறி புதுச்சேரியில் சீமான் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது உருவப்படத்தை திராவிட விடுதலை கழகத்தினர் காலணிகளால் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூரில் செய்தியாளர் சந்திப்பின் போது குடும்ப உறவுகள் குறித்து பெரியார் தவறுதலாக பேசியதாக கூறி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்த கருத்துக்களுக்கு பல்வேறு தரப்பினர் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வருகை தரும் சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திராவிட விடுதலை கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீமான் மன்னிப்பு கேட்க கோரி அவரின் புகைப்படத்தை காலணிகளால் தாக்கி தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர். மேலும் சாலைகளில் அலங்கரிக்கப்பட்டிருந்த நாம் தமிழர் கட்சியின் கொடிகளையும் திராவிட விடுதலை கழகத்தினர் பிடுங்கி எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து திராவிட விடுதலை கழகத்தினர் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாம் தமிழர் கட்சியின் காவல்துறையினர் பேரிகார்டுகளை அகற்றிக் கொண்டு வந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. திராவிட விடுதலை கழகத்தினரை தாக்கும் நோக்கில் நாம் தமிழர் கட்சியினர் வந்ததால் போலீசார் இரு தரப்பினரையும் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் மற்றும் பேராசிரியர்கள் நியமிப்பது குறித்து மத்திய அரசு கொண்டு வந்துள்ள UGC புதிய சட்ட வரைவிற்கு தமிழக அரசு கொண்டு வந்துள்ள தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், துணைவேந்தர்கள் நியமிக்கும் குழுவில் ஏற்கனவே 3 பேர் உள்ள நிலையில் மேலும் ஒருவரை கூடுதலாக சேர்ப்பதற்கு UGC கொண்டு வந்துள்ள புதிய சட்ட வரைவிற்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்கள் நியமிப்பதில் முனைவர் பட்டம் பெற்றவர்களை மட்டுமே நியமிக்க வேண்டும் என புதிய சட்ட வரைமுறை கூறும் நிலையில் தமிழக அரசு ஏற்கனவே உள்ள பழைய நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என முட்டுக்கட்டை போடுவதாகவும் கூறினார். சட்ட திருத்தத்தில் மாற்றம் தேவைப்படும் பட்சத்தில் மத்திய அரசு பிப்ரவரி 5ஆம் தேதி வரை கால நிர்ணயம் கொடுத்திருப்பதை பொருட்படுத்தாமல் தனி தீர்மானம் கொண்டு வந்திருப்பதை எதிர்ப்பதாகவும் கூறினார். ஏற்கனவே வைஸ் சான்சலர் நியமனம் பண்றதுக்கு 3 உறுப்பினர் இருக்கிறாங்க. அந்த 3ல கூட ஒரு உறுப்பினராக அந்த வரைவு கொள்கையில சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசுடைய அமைச்சகத்துல சொல்லியிருக்கிறாங்க. அது இவங்க கூடாது, இது எங்களுடைய உரிமையை பறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்று, அதாவது பேராசிரியர்களை நியமிக்கும் போது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நியமிக்கும் போது டாக்டரேட் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறாங்க மத்திய அரசு. இவங்க டாக்டரேட் படிச்சிருக்க வேண்டாம், ஏற்கனவே இருக்கும் போல தான் இருக்கணும் அப்படின்ட்டு இவங்க சொல்லி ஒரு தீர்மானம். அது மட்டும் இல்லை, இதுக்கு மாநில அரசுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் அவங்க இவங்க எதெல்லாம் வேணுமோ கோரிக்கை வச்சு இவங்களுடைய கோரிக்கை அதில் சொல்லலாம். ஆனால் அந்த டைம் இருக்குது, 5ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஆனால் இப்போவே இன்றைக்கி அந்த தீர்மானம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் நாங்கள் அது சரியான முறையில் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் வெளியிட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் பனச்சமூடு பகுதியில் தனிப்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக 5 கோடி வாகனங்கள் வந்ததைக் கண்டு சந்தேகமடைந்த போலீசார் வாகனங்களை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அதில் ஹோட்டலில் இருந்து எடுத்து வரப்பட்ட கழிவுகள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் ஹோட்டல் கழிவுகளை ஏற்றி வந்த 9 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அருப்புக்கோட்டை அருகே விஜயகாந்த் பிறந்த ஊரான ராமானுஜபுரத்தில் தேமுதிக கட்சி கொடியை பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஏற்றி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தேமுதிக மாவட்ட செயலாளர் சையது காஜா ஷெரீப் இல்ல திருமண விழாவில் பங்கேற்பதற்காக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜயபிரபாகரன் வருகை புரிந்தனர். முன்னதாக அருப்புக்கோட்டை அருகே விஜயகாந்த் பிறந்த ஊரான ராமானுஜபுரத்தில் தேமுதிக கட்சிக் கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜயபிரபாகரன் இணைந்து தேமுதிக கட்சிக் கொடியை ஏற்றி வைத்தனர். வந்தவாசி பகுதிகளில் தமிழ்நாடு அரசின் பொங்கல் தொகுப்பு மற்றும் வேட்டி சேலைகளை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதிகளில் தமிழ்நாடு அரசின் பொங்கல் தொகுப்பு மற்றும் வேட்டி சேலைகள் வழங்கும் நிகழ்ச்சி கூட்டுறவு சங்கங்களின் சாராட்சியர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் வந்தவாசி பகுதிகளில் 84,068 குடும்ப அட்டைகளுக்கு தமிழ்நாடு அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்வை தொடக்கி வைத்தார். காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வல்லம் ஊராட்சி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வல்லம் ஊராட்சி நேரு நகர் நியாய விலைக் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கும் நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, கரும்பு மற்றும் வேட்டி சேலை ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 841 நியாய விலைக் கடைகளில் 4,44,559 குடும்ப அட்டைதாரர்களில் 4,36,061 குடும்பத்தினர் இதில் பயன்பெறுகின்றனர். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து கடலூரில் திராவிடர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான்,
பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாக கூறி தந்தை பெரியார் குறித்து இழிவுபடுத்தும் நோக்கில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடலூரில் திராவிட கழக பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகர் தலைமையில் தபால் நிலையம் அருகே திராவிட கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தந்தை பெரியார் மீது அவதூறு கருத்துக்களை பேசி வரும் சீமானை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.